8,000 15,000 ரூபா ட்ரைனிங். எவ்வளோ மாசத்துக்கு? ஒரு நாளைக்கு ஒரு செஷன் நான் சொல்றேன், சரியா? அவங்க சர்டிஃபைடா ட்ரெயின்டா இருந்தாங்கன்னா. ஸோ நீங்க என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட நீங்க ஒரு செஷனுக்கு பே பண்ணி அவங்க கிட்ட இருந்து நீங்க பிளான் வாங்கிக்கலாம். பிளான் வாங்கிட்டு யூ கேன் எக்ஸிக்யூட் இட். அண்ட் ஆல்சோ ஒரு மாசத்துக்கு 12 நாள் கன்சிஸ்டண்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க இனிஷியலா. அது நீங்க பண்ணீங்கன்னா எந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலும் கரெக்டான ரெஸ்ட் நீங்க எடுத்துருவீங்க, கரெக்டான ரிகவரி நீங்க எடுத்துருவீங்க. இதோட சேர்ந்து கரெக்டா நியூட்ரிஷன்ல உங்க புரோட்டீன் இன்டேக், உங்க ஃபைபர் இன்டேக் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரிகவரியோட சேர்ந்து அந்த ப்ரோட்டீனும் ஃபைபரும் உங்கள் கட் பாக்டீரியாவை நல்லா ஆக்கும், உங்கள் பாடியை ரீஜெனரேட் பண்ணும். எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறும், இன்ஜுரியாக மாறும். இல்லை, இந்த நியூட்ரிஷன் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நம்ம சோசியல் மீடியா தான் நம்ம நிறைய பேர் போகிறோம், அதுவும் அங்கே தான் போகிறோம். எது ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நம்ம சோசியல் மீடியாவுக்கு போய் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வேலிடா இருக்குங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த ஜூஸ் குடிங்க, இது குடிச்சா இது நல்லது, இதை சாப்பிட்டா அது நல்லது. புரோட்டீன்லேயே இப்போ நேச்சுரல் புரோட்டீனும் இருக்கு, இப்போ நம்ம சப்ளிமெண்ட் புரோட்டீனும் இருக்கு. இப்போ அது போறதா இது போறதா, இது ஏகப்பட்ட டவுட். அது சாப்பிட்டா கெட்டதுங்கிறாங்க ஒரு சேனல்ல, இன்னொரு சேனல்ல இல்ல இது சாப்பிட்டா நல்லதுதான், நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சாப்பிடுங்க. எதை நம்புறதுன்னே தெரியலையே. சிங்கிள் இன்டேக்கில் நம்மளுக்கு எது ஹார்ம்ஃபுல்லு எது நல்லதுன்னு தெரியவே தெரியாது. நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன தெரியும் சொல்கிறேன், நான் 40 வயசு வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போனதே இல்லை சார், என்னன்னு தெரியல, 40லேருந்து 60க்குள்ளே எனக்கு நிறைய பிரச்சனைங்க. 40 வயசு வரைக்கும் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிட்டாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இருந்துக்கலாம். ஏன்னா அது ஒரு யங் ஏஜ், நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதனால நம்ம சிக்கா விட மாட்டோம். ஆனால் 40க்கு மேலே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் போக வேண்டி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சாய்ஸஸ்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டெவலப் பண்ணி தானே இவ்வளவு சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த சாய்ஸ் தானே ப்ராப்ளம். சோஷியல் மீடியால அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன ஏதுன்னு நம்ம இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். சாய்ஸஸ் தான் இப்போ பிரச்சனை. நீங்க கடைசியில ஏன் பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இவ்வளவு சாய்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம சந்தோஷமா இருக்கும்ல, அந்த சாய்ஸஸ்ல தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ மெடிகேஷன்ஸ்லையும் ஏன் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன பிராண்டுன்னு எழுதுங்கன்றீங்க. ஏன்னா நீங்கள் நான் வெறும் பேரஸ்டமால் இன்னும் போட்டால் எது சார் வேணும்னு இவ்வளோ பேரஸ்டமால் கொடுப்பான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரணும். பட் என்னோட அட்வைஸ் எப்போவுமே புரோட்டீன் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எடுங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஒரு நாள் உங்களால் சமைக்க முடியல, அந்த மாதிரி டைமில் வே புரோட்டீன் உங்களுக்கு செட் ஆகிற ஒரு பிராண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கலாம். வே புரோட்டீன் இஸ் தேர் இன் எவ்ரிதிங். மாட்டுப்பால்லையும் இருக்குது, தாய்ப்பால்லையும் இருக்குது, நிறைய விஷயத்துல வே புரோட்டீன் இருக்கு. அது எந்த பிராண்ட்ன்றது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகே டாக்டர், எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் சொன்னாலுமே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா ஈஸியா எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் காம்ப்ளெக்ஸா இருக்கும், வெளில போய் கத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரெயினரா மேலா இருப்பாங்கலாம் யோசிப்பாங்க. ஸோ பெண்களுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கு. சிட்டில யாருக்கு ஜிம்முக்கு ஆக்சஸ் இருக்கோ இல்ல ட்ரெயினர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும்ன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் நீங்கள் சிட்டியை விட்டுட்டு நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி போங்களேன், அங்கெல்லாம் லேடிஸ் இந்த மாதிரி வெயிட் தூக்கி எல்லாம் எக்ஸசைஸ் அவங்க பண்ணணுன்றதே சோஷியல் மீடியானால தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்க வில்லேஜ்லேருந்து வர லேடி பேஷண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் இப்போ நாங்கள் 3 முட்டை சாப்பிட்றோம், நாங்கள் டெய்லி ஃபிஷ் இன்க்ளூட் பண்ணுறோம், ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நாங்கள் வாக்கிங் ஒண்டி பண்ணுறதில்ல, நாங்கள் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு எங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்குது. பட் அது மட்டும் இருக்குன்னு நான் சொல்லலை. ஐ எம் ஷுவர் நிறைய பேர் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி இல்லை தப்பான எக்ஸசைஸ் பண்ணி இன்ஜர் ஆல்சோ ஆகுறாங்கன்னு. பட் ஐ ஃபீல் விமென்க்கு ஓவராலாக த பெனிஃபிட் இஸ் மோர். ஆனா ஒரு வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் கேட்டு பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி நைஸ்ல. சோ டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி அப்படியே எங்களுக்கு 2 ஃபீமேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லான 2 எக்சர்சைஸ் ஏதாவது செஞ்சு காட்டுனீங்கன்னா, லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு 2 சிம்பிள் எக்சர்சைஸ் சொல்லி காமிச்சீங்கன்னா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
லேடிஸுக்கும் மென்னுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா எவ்வளோ உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணுமோ. உங்களுக்கு எங்களை விட எசென்ஷியல் ஃபேட் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான ஃபேட்டு 10% எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆண்களுக்கு 6% இருக்கணும்னா பெண்களுக்கு 16% இருக்கணும். சரியா? அதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய மூவ்மெண்ட்ஸ் எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ஆண்கள் செய்ய வேண்டிய மூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போது ஹியூமன் பீயிங்ஸ்னு பேசுவோம். அதில் விமனுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஃபண்டமெண்டல் மூமெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்குன்னு 7 மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குவாட் மூமெண்ட்டு, ரெண்டாவது வந்து ஹிஞ்ச் மூமெண்ட்டு, மூணாவது வந்து புஷ் மூமெண்ட்டு, நாலாவது வந்து புல் மூவ்மெண்ட். சரியா? அஞ்சாவது வந்து பிரேசிங் இன்னும் ஒரு மூமெண்ட். அப்படின்னா நம்ம வயிறெல்லாம் டைட்டா வச்சுக்கிறது. ஆமா, இறுக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஆறாவது வந்து லஞ்சுன்னா நம்ம ஒரு காலில் நம்ம பெண்ட் பண்றோம்ல அது. ஏழாவது சைக்கிளிக்கல் மூமெண்ட்ஸ், எது நம்ம ரெப்படிஷனா பண்றோமோ. ஸோ விமென்க்கு ஜென்ரலா லோவர் பாடி எக்ஸசைசஸ் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸ்குவாட்ஸு, ஹிஞ்சஸ் எல்லாமே. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா லோவர் பாடி எக்ஸசைசஸோடு சேர்ந்து வயிற்றுக்கும் எக்ஸசைசஸ் அவங்க பண்ணணும். டாக்டர், அது என்னங்கிறத நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டிங்கன்னா இவங்க 2 பேருக்கும் லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்கள் லோவர் லிம்புக்கும் உங்கள் அப்பர் லிம்புக்கும் சேர்ந்து. அது வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு பாட்டில் இல்லை ஒரு வெயிட் எடுத்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வயிறை நல்லா டைட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு நல்லா ஈஸியாக உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுட்டு ஸ்லோவாக அதில் உட்கார்ந்து அப்படியே எழும்பிக்கலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் விமனுக்கு நானே பண்ணி காட்டிடுறேன். இது வந்து நீ புஷ்அப்ஸ். ஜஸ்ட் முட்டி வச்சுட்டு கையை நேராக வச்சுட்டு கீழே போயிட்டு வர்றது. இது யாரு வேணாலும் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். இதோ